பீகார் மாநிலம் முகேர்சரியில் கோட்டக் மஹேந்திரா வங்கியின் கிளை மேலாளர் ஒருவர் வாடிக்கையாளர் விவரங்களை தவறாக பயன்படுத்தி 31 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். இந்த மோசடியை செய்தவர் ராகுல் சுமித் குமார். அவர் 2021 முதல் 2023 வரை வங்கியின் ஆதார், KYC மற்றும் கணக்கு விவரங்களை பயன்படுத்தி சுமார் 21 போலி வங்கி கணக்குகளை உருவாக்கியிருக்கிறார். இந்த கணக்குகளின் மூலம் அரசு திட்டங்களுக்கான தொகைகளை RTGS, NEFT வழியாக மாற்றி அந்த பணத்தை வெளிநாட்டு சூதாட்ட ஆப்களில் செலுத்தியிருக்கிறார். பணப்பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பெயர்களும் போலி. தொழில்நுட்பத்தை மாற்றி பணத்தை கணக்குகள் வழியாக வெளியில் அனுப்பியதாக என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் தெரிவித்துள்ளது. ஜூன் 27ஆம் தேதி ED புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. வங்கி ஆட்கள் எப்படி கணக்குகளை சோதிக்கவில்லை என்ற கேள்வியும் அதில் எழுகிறது. இந்த மோசடி வங்கி பாதுகாப்பு முறைகளை பற்றிய பெரிய சந்தேகங்களை உருவாக்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சட்ட ரீதியாக செக்ஷன் 318 ஆஃப் BNS ஆக்ட் மோசடி, செக்ஷன் 336 ஆஃப் BNS ஆக்ட் போலி ஆவணங்கள், BMLA ஆக்ட் நிதி பிணைய ஊழல், செக்ஷன் 316 ஆஃப் BNS ஆக்ட் அரசு அதிகாரி நம்பிக்கையை மீறுதல், செக்ஷன் 66C and 66D ஆஃப் IT ஆக்ட் தகவல் தொழில்நுட்ப மோசடி போன்ற குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம். இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.